பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? என்னங்க சந்தோஷம்? ஒன்று நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. நம்ம ஒன்று நினச்ச வேற ஒன்று நடக்குது. நம்ம ஜெபிச்ச மாதிரி ஒன்று நடக்க மாட்டேங்குது. அதனால நிறைய பிரச்சனைங்க. சோர்ந்து போயிட்டீங்களா? ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கூட உள்ளத்தில் எழும்புதா? ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் 8:28 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்க இயேசுவிடத்தில் அன்பா இருக்கீங்களா? அதனால தான் அவரோட நடக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? நல்லது. அப்போ அவரை நேசிக்கிறோம், அவர் மேல் அன்பு கூறுகிறோம், அவரோடு நடக்கிறோம். அப்படி அவரோடு நடக்கிற அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எல்லாமே வீட்டில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இந்த காரியம் அந்த காரியம், பல காரியம், சோர்வை உண்டாக்குற காரியம், ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் கேள்வி. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இப்போ நடக்கிறத பார்த்து சோர்ந்து போகாத, முடிவு நன்மையா இருக்கும். நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது, முடிவு நன்மையா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யோசேப்புக்கு பெரிய தரிசனம் இருந்துச்சு. ஆனா அவன் கடந்து சென்ற பாதையில் ரொம்ப நெருக்கம், உபத்திரம், கிட்டத்தட்ட 13 வருஷம் அவமானம், நிந்தை, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை, பொய்யான குற்றச்சாட்டுகள், எல்லா வேதனை. முடிவு எகிப்து தேசத்திற்கே பிரதம மந்திரி. முடிவு நன்மையாக இருக்கும். சில சமயம் ஆண்டவர் அப்படிதான் நம்ம நடத்துவார். அந்த நடத்துகிற பாதை கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், இதில் சோர்ந்து போகாத, பயப்படாத, நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது, முடிவு நன்மையா இருக்கும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, நீ என்னை இப்போ நடத்துகிற பாதை நிந்தை, நெருக்கம், கஷ்டம், பாடுதான், ஆனால் முடிவு நன்மையா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். தகப்பனே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். உம்மை நேசித்து தான் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நடக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட நடக்கிறீங்க. நான் கடந்து செல்கிற நிந்தை, அவமான, பாடு, தோல்வி, வேதனைகள் எல்லாம் நாங்கள் கடந்து போனாலும் முடிவு நன்மையாக இருக்கும் என்று நீங்கள் வாக்கு கொடுத்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த முடிவை நோக்கி, நன்மையை நோக்கி விசுவாசத்தோடு நடக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க, சொந்தராதபடி காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய மகன், உம்முடைய மகள், அந்த பிள்ளைகளுடைய மன சோர்வுகளை மாற்றுங்க, தைரியப்படுத்துங்க. அந்த நன்மையான முடிவை கண்ட மகிழும்படி நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.